ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓப்போ தரப்புலேருந்து ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மொபைலோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைலோடைய ஃபர்ஸ்ட் சேலை என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 அன்னைக்கு இந்த மொபைலோடைய ஃபர்ஸ்ட் சேல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா தோனி ஃபேன்ஸுக்காகவே இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலோடைய பேக் கவரில் தோனியோடைய ஆட்டோகிராஃபை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஆட்டோகிராஃபுக்காக இந்த ஃபோன் வாங்கணுன்னா தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ ஆட்டோகிராஃப் இருக்குல்ல, ஸோ ப்ரைஸ் எப்படி ஏற்றுவாங்க, ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோனில் என்ன ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 6.5 inches ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே டைப் என்ன கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக கொரில்லா கிளாஸ் V5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோடைய ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 160.2 mm கொடுத்துருக்காங்க. வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 73.2 mm கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.7 mm கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோடைய வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 161 கிராம் வெயிட் இருக்குது. இந்த மொபைலோடைய பேக் கவர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டாரி நைட் அண்ட் சில்கி ஒயிட். ஸோ இந்த ரெண்டு கலர்லேயும் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிப்செட். இதில் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 720G சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே 2.3 GHz கிளாக் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 64-பிட் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற விதமாக கிராஃபிக்ஸ் கார்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா Adreno 618 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் மெமரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 128 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டபிள் மெமரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 256 GB வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 256 GB வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கேமரா செட்டப். ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா f1.7 கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா f2.2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வேல்யூ f2.4 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமராவும் 2 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்பர்ச்சர் வேல்யூவும் 2.4 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சென்சாரில் என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க XMOD RS யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது CMOS சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஆப்பர்ச்சர் f1.7 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 8000x6000 பிக்சல்ஸ் இமேஜ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்லையும் ஆட்டோ ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் டு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 36 மினிட்ஸ்லேயே உங்கள் பேட்டரி ஃபுல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. USB பார்த்தீங்கன்னா டைப் C கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் டூயல் சிம் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 4G 3G 2G இந்த பேண்ட்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும். ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா 3.5 mm கொடுத்துருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆடியோ ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டால்பி ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்சார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சாரோடைய பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் இருக்கும். இந்த சென்சாரோடைய டைப் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்சார். இது கூடவே இன்னும் என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சிலோமீட்டர் சென்சார், காம்பஸ், கைரோஸ்கோப் சென்சார்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,000க்கு இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ கம்மியாக வச்சுருக்கலாம். 35,000 வேணாம்
20,000க்கு வச்சிருக்கலாம். சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து 720 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 35,000க்கு Snapdragon 865 யூஸ் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து மேக்ரோ கேமராலாம் வந்து ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆட்டோகிராஃப்காக வந்து ஒரு 15,000 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. என்னோட சஜஷன் என்னன்னா இந்த மொபைலை ஒரு 20,000க்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த 20,000 அளவுக்கு தான் வந்து இதில் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டோகிராஃப்காக ஒரு 15,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து மொபைல் டிசைனுக்காகவே வாங்குவாங்க. ஸோ அவங்களாம் இந்த மொபைலை வாங்கலாம். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ½ an hourலேயே வந்து உங்கள் மொபைல் ஃபுல் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து வீடியோ குவாலிட்டிலாம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? நிறைய மொபைல் ரிவ்யூஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.